இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு எஸ்ஸே ஆஃப் ரிவெஞ்ச். இது பிரான்சிஸ் பேக்கன் எழுதியிருக்காங்க. இதோட லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ரிவெஞ்ச் இஸ் a கைண்ட் ஆஃப் வைல்ட் ஜஸ்டிஸ். ரிவெஞ்ச் அதாவது பழி வாங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து காட்டு மிராண்டித்தனமான நீதி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, காட்டு மிராண்டிகள்லாம் எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க, கோபத்தோடவும் கருணை இல்லாமலும் நடந்துப்பாங்க. அப்புறம் அவங்க சட்டத்தை மதிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. which the more man's nature runs to, the more ought law to weed it out. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மேல நார்மலா ஒரு மனிதனுக்கு வந்து ஆஹ், ஒரு ஈடுபாடு போறதுக்கு முன்னாடி சட்டம் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இதை தடுக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. whereas for the first wrong it doth but offend the law, but the revenge of that wrong pulleth the law out of office. இப்போ முதல்ல பண்ணக்கூடிய தவறே வந்து சட்டத்தை மீறினதுக்கு அடையாளம் தான். இப்போ அதுக்கு பதிலா ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது சட்டத்தோட அதிகாரத்தையே தன்னோட கையில எடுத்துக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. certainly in taking revenge a man is but even with his enemy, but in passing it over he is superior, for it is a prince's part to burden. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு ஒருத்தங்க கெடுதல் பண்ணிட்டாங்க, அப்போ நானும் போயிட்டு அவங்களுக்கு அந்த கெடுதல் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது அவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாத மாதிரி பண்ணிடுது. ஸோ அதனால என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒரு விஷயத்த மன்னிச்சு அதை கடந்து போறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மேன்மையான விஷயம் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா பிரின்ஸ், அதாவது மன்னர்களுக்கு பொருந்தும் அப்படிங்கறத இங்க அவரு மென்ஷன் பண்றாரு. அண்ட் சாலமன் ஐம் ஷுர் said that is the glory of a man to pass by an offense. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா சாலமன் அப்படிங்கக்கூடிய ஒரு கிங் வந்து அவரு சொல்ற மாதிரி, சாலமன் அப்படிங்கக்கூடிய கிங் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் ஒரு குற்றம் யாராவது பண்றாங்க அப்படிங்கும்போது அதை நம்ம மன்னிச்சு அதை பொறுத்துக்கிட்டு அதை கடந்து போறதுங்கிறது ஒரு சிறந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத வந்து அவர் சொல்றதா பேக்கன் இங்க மென்ஷன் பண்றாரு. நெக்ஸ்ட், that which is past is gone and irrevocable, and wise men have enough to do with things present and to come. Therefore, they do but trifle with themselves that labor in past matters. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கடந்த காலம் முடிஞ்சிருச்சு, அதை மாத்த முடியாது. இப்ப அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரெசென்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், ஃபியூச்சர்ல வரக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அதுல செய்யக்கூடிய வேலைகளுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது பாஸ்ட் மேட்டர்ஸ் பத்தி அவங்க திங்க் பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா அது உபயோகம் இல்லாத ஒரு விஷயமா அவங்க பாக்குறாங்க. அதே மாதிரி கடந்த கால விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி யார் ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க லைஃப்பை வீணடிச்சிட்டு இருக்கிறதா வந்து இதுல மென்ஷன் பண்றாங்க. There is no man doth the wrong for the wrong's sake, but thereby to purchase himself profit or pleasure or honor or the like. Why then should I be angry with the man for loving himself better than me? And if any man should do wrong merely out of ill nature, why it is but like the thorn or briar which break and scratch because they can do no other. எந்த ஒரு மனிதனுமே வந்து ஒருத்தங்களை கெடுதல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தீய செயல்கள் செய்யறது கிடையாது. ஒருவேளை அதுல அவங்களுக்கு ஒரு லாபமா இருக்கலாம், அல்லது வந்து மகிழ்ச்சியா இருக்கலாம், இல்ல அதுல ஒரு கௌரவமா இருக்கலாம். இதுல ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்றாங்க, ஒருத்தங்களுக்கு கெடுதல் பண்றாங்க. இப்படி தன்னை வந்து என்னை விட அவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒருத்தங்க மேல நான் ஏன் கோவப்படணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ ஒரு கெடுதல் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட குணமே நேச்சுரலா வந்து அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க, அதனால கெடுதல் பண்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. முள்ளோட இயல்பு என்ன? குத்தம், கீரம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது பண்ணும், அதுக்கு வேற எதுவும் தெரியாது. அதே மாதிரிதான் கெட்ட குணம் இருக்கிறவங்க கெடுதல் தான் பண்ணுவாங்க அப்படிங்கறது அதெல்லாம் சொல்றாரு. The most tolerable sort of revenge is for those wrongs which there is no law to remedy. But then let a man take heed the revenge be such as there is no law to punish, else a man's enemy is still beforehand and it is two for one. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ரிவெஞ்ச்லயே ஓரளவுக்கு ஏத்துக்க கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சட்டம் வந்து
சரியான ஒரு தீர்வு குடுக்காத சமயத்துல வந்து, அந்த தவறுகளுக்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கையை வந்து ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா, சட்டத்தால நம்ம தண்டிக்கப்படாத மாதிரி இருக்கணும். ஒருவேள அது வந்து தவறா முடிஞ்சுச்சு அப்படின்னா, இனிமேக்கு அது சாதகமாகிரும். அதனால நம்ம ஒரு தவறுக்காக 2 தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. Some when they take revenge or desirous, the party should know whence it cometh. This is the more generous. For the delight seemeth to be not so much in doing the hurt as in making the party repent, but base and crafty cowards are like the arrow and the flieth in the dark. சிலர்லாம் வந்து பழி வாங்குறதுக்கு முன்னாடி இது யார்ட்ட இருந்து வந்தது அப்படிங்கிறத சம்மந்தப்பட்டவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இது வந்து ஓரளவுக்கு நேர்மையான ஒரு விஷயமா சொல்றாங்க. இப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்கள காயப்படுத்துறதுல கிடையாது. மாறாக அவங்க செஞ்ச தப்புக்காக அவங்கள வருத்தப்பட செய்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில கிராஃப்டி கவர்ட்ஸ் என்ன பண்றாங்க, அதாவது தந்திரமான கோழைகள் இருக்காங்களா, அவங்கலாம் அ இருட்டுல பாயக்கூடிய அம்பு மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மறைஞ்சிருந்தே தாக்குவாங்க. அப்படிப்பட்ட இயல்பு கொண்டவங்களா வந்து இதுல அவரு மென்ஷன் பண்றாரு. Cosmus, Duke of Florence, had a desperate saying against perfidious or neglecting friends. As if those wrong were unpardonable, you shall read that we are commanded to forgive our friends. இப்போ டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் ஆன காஸ்மஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, துரோகம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு எதிரா ஒரு கடுமையான கருத்தை முன்வைக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அஹ் தவறு செஞ்சவங்கள வந்து மன்னிக்கலாம் அப்படிங்கிறத படிச்சிருப்போம் நம்ம. ஆனா நண்பர்கள மன்னிக்கணும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலையே அப்படிங்கிறத அவரு இங்க சொல்றாரு. But if the spirit of Job was in a better tune, shall we take good at God's hands and not be content to take evil also, and so of friends in a proportion? This is certain that a man that studieth revenge keeps his own wounds green, which otherwise would hail and do well. காஸ்மஸை விட ஜாபோட மனநிலை வந்து மேன்மையானதா இருக்கு. ஏன்னு சொன்னா, கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய நன்மையை மட்டும் நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா, கெடுதல் அப்படிங்கிறது ஒண்ணு வரும்போது, நாம ஏன் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறோம்? அப்படிங்கிறது அவரோட ஒரு கேள்வி. அதே மாதிரி கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய அதே அணுகுமுறை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இதுல சொல்றாரு. பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தானாகவே ஆறக்கூடிய காயங்கள ஆற விடாம, அப்படியே அது புதுசு மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ பொது நலனுக்காக எடுக்கக்கூடிய ரிவெஞ்ச் வந்து நல்ல முடிவை தான் தரும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்றாங்க. டெத் ஆஃப் சீசரா இருக்கட்டும், டெத் ஆஃப் பெர்டினாக்ஸா இருக்கட்டும், அப்புறம் டெத் ஆஃப் ஹென்ரி தேர்ட் ஆஃப் பிரான்ஸா இருக்கட்டும். இவங்களுடைய இறப்புக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வந்து நல்ல முடிவை கொடுத்தது அப்படிங்கிறத இதுல மென்ஷன் பண்றாங்க. But in private revenges it is not so. Nay, rather vindictive persons live the life of witches, who as they are mischievous, so end they unfortunate. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பப்ளிக் ரிவெஞ்ச் மாதிரி பிரைவேட் ரிவெஞ்ச் இருக்கிறது கிடையாது. என்ன சொன்னா, ரிவெஞ்ச் பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்க வந்து விச்சஸ் மாதிரியான வாழ்க்கைய வாழ்றாங்க. அவங்கள மாதிரியே மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்க துரதிர்ஷ்டவசமா இறந்து போற மாதிரியே இவங்களோட முடிவும் அமையுது அப்படிங்கிறத சொல்றாரு பேக்கர்.